அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சுவர்க்கத்திலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே இருந்தார். சுவர்க்கத்திலே अल्लाह ताला ने इन दोनों इसी जिस्म से दुनिया में भेज दिया. அல்லாஹ் தாலா இந்த இருவர்களையும் இதே உடலுடனே துனியாவில் அல்லாஹ் தாலா அந்த உடலோடு दोनों अल्लाह की हुजूरी लिए हुए அந்த இருவர்களும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலிருந்து இருந்தவர்களாக जिस हुजूरी की कैफियत भी पुख्ता आंखों से देखी थी, அந்த அல்லாஹ்வுடைய முன்னிலை என்ற விஷயத்தை அவர்கள் அங்கு இருக்கும்போது தங்கள் கண்ணாலேயே பார்த்தார்கள். அல்லாஹ் தஆலாவை பார்த்துக் கொண்டிருந்தவர்கள் அப்பேர் கொண்ட ஒரு ஹுசூரி ஜமீன் பர் ஆயே, பூமியில வந்தாங்க. அந்த நிலையில பூமியில எல்லாம் இறக்கிட்டான் வந்தாங்க. कैफियत हुजूरी में वो दोनों ने अल्लाह से मग़फ़िरत मांगी. அவர்கள் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தினுடைய அந்த நிலை இருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் இருந்து துனியாவில் வந்தாங்க. அங்க இருக்கும்போது உள்ள அந்த சன்னிதானத்தில் இருந்த ஒரு நிலை, அந்த நிலையை பொறுத்து இருவர்களும் அல்லாஹ் இடத்திலே பாவ மன்னிப்பு தேடினார்கள். அதை விட்டு நாம் வர வேண்டியதாய் போச்சு, நாம் செய்த தவறு அப்படிங்கிறத பொறுத்து அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு தேடினார்கள். अल्लाह ने माफ फरमाया, अल्लाह मन्निச்சுக்கிட்டா, சரி குற்றத்தை மன்னிச்சுக்கிட்டா. अब दोनों की औलाद होने लगी. அப்ப இவர்களுக்கு குழந்தைகள் பிச்சடங்கு உண்டாகிறதுக்கு ஆரம்பமாச்சு. इन औलाद को भी अल्लाह ने वही आदम के सीधे मूढ़े पर हाथ मारकर जन्नतियों को, बाएं मूढ़े पर हाथ मारकर जहन्नमियों की अरवाह को पैदा फरमाया था. அல்லாஹ் தஆலா இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வலது தோளின் பேரில் அடித்து சொர்க்கவாதிகளையும் இடது தோளின் பேரில் அடித்து நரகவாதிகளான ரூஹுகளை அல்லாஹ் தஆலா படைத்தார். இந்த ரூஹு நரகவாதிகள், இவர்கள் சொர்க்கவாதிகள் என்று சொல்லி அவர்கள் ரெண்டு பிரிவாக அல்லாஹ் தஆலா படைத்தார். இந்த எல்லா ரூஹுகளும் சொர்க்கவாதிகளாக படைக்கப்பட்ட ரூஹுகளும் நரகவாதிகளாக படைக்கப்பட்ட ரூஹுகளும் எல்லா ரூஹுகளுமே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல முன்னாலே இருந்தது. அப்போ இருந்தது. மகர் துனியா மே மாக்கே பேட்டு மே ரஹக்கர் ஆயே, உலகத்திலே தாயினுடைய வயிற்றிலிருந்து அவர்கள் அந்த ரூஹுகள் வந்தார்கள். तो अल्लाह की हुजूरी को औलाद ने बुला दिया. அல்லாஹ்வுடைய ஹாஜிரியாத் அப்போ முந்தி பார்த்தார்களே, அல்லாஹ்வை பார்த்திருந்த அல்லாஹ்வுடைய சன்னிதான நிலையில் இருந்தது. அதை துனியாவில் இவர்கள் பிறந்ததற்கு பின்னாலே துனியாவில் வந்து மறந்துட்டாங்க. அது மறந்துட்டாங்க. அல்லாஹ் இருக்கிறது. अल्लाह ताला ने आदम अलैहिस्सलाम बाप ही को अपनी हुजूर याद दिलाने के लिए उन पर नबी बनाया. அல்லாஹ் பார்த்தா இந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் வந்து என்ன இருக்குது, அல்லாஹ்வை மறந்துருச்சு. எது அல்லாஹ்வை மறந்துருச்சு என்கிறதுக்காக அல்லாஹ் தஆலா பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே தன்னுடைய என்ன இருக்குது ஹாஜரி முன்னிலை முந்தி பார்த்தார்களே, சொர்க்கத்தில் இருக்கும்போது எல்லாரும் தானே பார்த்திருக்குது. இந்த தன்னுடைய முன்னிலையை யாபகம் ஊட்டி கொடுக்கறதற்காக வேண்டி உற்பர் நபி பனாயா, இந்த ஆதமையே நபியாக அந்த ஆக்கலாம். आदम अलैहिस्सलाम नबियाग आकर आपने औलाद को अल्लाह की हुजूरी पूरी उम्र याद दिलाई. ஹஜரத் பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய பிச்சளத்திற்கு பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வுடைய ஹுஜூரியை, அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல நாம் வந்து இருந்தோம், அல்லாஹ்வை நாம பார்த்தோனாமோ, நம்ம இடத்துல வாக்குறுதி வாங்கி இருக்கிறான், அங்க ஒரு வாக்குறுதி கொடுத்து நாம இங்க வந்திருக்கிறோம் என்கிற விஷயத்தை எல்லாத்தையும் அந்த பிள்ளைகளுக்கு என்ன இருக்குது ஞாபகம் ஊட்டி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க தங்க வயசு வரைக்கும். याद दिलाई मगर चंद ने माना और चंद ने नहीं माना. சொன்னாலும் சொல்றாங்க, சில பேர் ஒத்துக்கிட்டாங்க, சில பேர் ஒத்துக்கிட்டாங்க. இப்படி ரெண்டு வகையா பிரிஞ்சு போச்சு. அவுலாத் ஆதம் ஜெய்சே ஜெய்சே படுத்தி கை, ஆதமுடைய மக்கள் எந்த அளவுக்கு போக போக அதிகமாகி கொண்டு போனார்களோ अल्लाह ने हुजूर सल्लल्लाहु अलैहि वसल्लम तक अंबिया अलैहिस्सलातु वस्सलाम को अपनी हुजूरी याद दिलाने के लिए नबी रसूल उलुल अज़्म अंबिया भेजे. अब अल्लाह ताला என்ன செய்தான்,
அல்லாஹ்வுடைய ஹுசூரியே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி கொடுத்துட்டே வந்தாங்க. சில பேர் ஒத்துக்கிட்டாங்க, சில பேர் ஒத்துக்கல. அந்த ஆதமுடைய மக்கள் எந்த அளவுக்கு அதிகமாக ஆயிட்டார்களோ பின்னால போக போக அதிகமாக ஆயிட்டே இருக்கிறாங்க, பின்னால வந்துகிட்டே இருக்கிறாங்க. அப்ப அதிகமாக ஆயிட்ட பொழுது அல்லாஹ் தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரையிலும் அன்பியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபிமார்களை அந்த அல்லாஹ் தஆலாவுடைய முன்னிலையை ஞாபகம் ஊட்டி கொடுக்கிறதற்காக வேண்டி நபிமார்களையும் ரசூல்மார்களையும் உலுல் அஸ்மான்பியா நபிமார்களுக்கெல்லாம் மேலானவர்கள் என்று சொல்லக்கூடிய முக்கியமான நபிமார்களையும் அல்லாஹ் தஆலா நபியாவே அங்கீகரித்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அதுக்கு அடுத்தது நபி தான், அதுக்கு அடுத்தவங்க நபி தான், அதுக்கு அடுத்தவங்க நபி, இப்படியே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் வெறும் நபியாவே வந்தாங்க. இந்த யூடியை செய்யணும் நபியாவே அனுப்பிச்சு சுபனே அல்லாஹ் கி ஹுசூரியாத் திலாய் எல்லாருமே வர்றவங்க பூராவும் அல்லாஹ்வுடைய அந்த ஹாஜிரியை நான் முன்னாலே அல்லாஹ்வுக்கு முன்னாலே ஹாஜரா இருந்தோம், இப்போ வாக்குறுதி கேட்டா நாம கொடுத்துருக்குறோங்கிற விஷயத்தை அவர்கள் யாரும் நோக்கி கொடுத்துக்கிட்டே வந்தாங்க. சர்தார அன்பியாக்கு நபிமார்களுக்கெல்லாம் தலைவர்களான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை आखिर में तकमील हुज्जत के लिए तकलीफ दी. கடைசியில தன்னுடைய அந்த டியூட்டி இருக்குது அதை பரிபூர்ணமாக்குறதற்காக வேண்டி ஒரு சிரமத்தை அல்லாஹ் தஆலா நாயகத்துக்கு கொடுத்தான். நாயகத்தோட நபி நின்று போச்சு, நபி கடைசி நபி வந்துட்டாங்க. அதனால பின்னால செய்ய வேண்டிய டியூட்டியையும் அந்த நாயகத்துக்கே கொடுத்தான். அவருக்கு நீயே கியாமத் வரைக்கும் இந்த பொறுப்பை நீயே ஏற்றுக்க அப்படின்னு ஒரு சிரமத்தை கொடுத்தான். आपने सईद अनबिया से बढ़कर इस मकसद में तकलीफें उठाए. हजरत आपने रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम அவர்கள் सब अनबिया से बढ़कर எல்லா நபிமார்களை விடவும் இந்த நோக்கத்திலே பல சிரமங்கள் எல்லாத்தையும் எடுத்தாங்க. நான் சொல்வார்கள் பல சிரமங்கள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சாங்க. जिन्होंने माना யாரு ஏற்றுக்கொண்டாங்க ஒத்துக்கொண்டாங்க, சில சொன்னதை ஒத்துக்கொண்டவங்க சில பேர் ஒத்துக்கிட்டாங்க. जिन्होंने नहीं माना யாரு ஒத்துக்கொள்ளலையா அவங்க ஒத்துக்கொள்ளவே இல்லை, அது மாதிரி ஆயிட்டாங்க. हुजूर सल्लल्लाहु अलैहि वसल्लम ने हुजूरी याद दिलाने का काम நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அல்லாஹ்வுடைய என்ன இருக்குது சன்னிதானத்தை ஞாபகம் ஊட்டி கொடுக்கக்கூடிய இந்த டியூட்டி, இந்த வேலையை क़यामत नाल वரையிலும் 20 पर 3 साल में मुकम्मल कर दिया. 23 வருஷத்திலே அதை பூர்ணமாக ஆக்கிட்டார். அந்த தங்களுடைய டியூட்டியினுடைய பொறுப்பு, அந்த பொறுப்பை 23 வருஷத்திலே அதை பூர்த்தி செய்துட்டார். 3 जमाने तक तो बिर्रास्त ऐलान फरमाया. 3 காலம், அந்த 3 காலம் வரையிலையும் தாங்களே என் நேரில் எதிரிலேயே அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கக்கூடியதாக தாங்களே என்ன இருக்குது பிரகடனம் பண்ணிட்டார். என்ன எப்படி அது பிரகடனம் பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, சபசே அச்சா ஜமானா மேரா ஜமானா, எல்லாத்தை விட மேலான ஒரு காலம் என்னுடைய காலம், நான் இருந்து கொண்டிருக்கிறேன் இப்ப இருக்கிறேன் அந்த காலம். சஹாபா அது என்ன சஹாபாக்கள் இருந்தாங்க, நாயகம் இருந்தாங்க, நாயகத்தை ஒட்டி சஹாபாக்கள் இருந்தாங்க. என்னுடைய காலம் எல்லாத்தை விட ரொம்ப மேலான காலம். அதுக்கு பின்னால தாபிஈன்களுடைய காலம், அதுக்கு பின்னால உள்ள காலம் அதுவும் நல்ல காலம், அதுவும் நல்ல காலம். அவங்களுக்கு அந்த காலத்துக்கு அடுத்த காலம் இந்த தபஅத்தாபிஈனுடைய காலம். இந்த 3 காலமும் ஹுசூரி பைதா கர்னேக்கா மேராக்கா. இவர் இந்த 3 காலம் இவர்களுக்கெல்லாம் அந்த அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தை முன்னிலையை ஞாபகம் ஊட்டி கொடுக்கக்கூடிய டியூட்டி அது என்னையை சேர்ந்தது என்று ஒதுக்கிட்டாங்க. நாங்களே கொடுக்கிறோம். மேரா பிர்ராஸ் டைரக்ஷன் इन 3 जमाने तक रहेगा. இந்த 3 கால வரைக்கும் தான் அது இருக்கும். அந்த டைரக்ஷன் நிலை அது இந்த 3 கால வரையிலும் இது இருக்கும் என்ற ஒரு பொறுப்பை சொல்லியிருக்கிறார்.
சும்மல்லதீன எழுவனம் சும்மல்லதீன எழுவனம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது பொருளி கருணி, காலத்திலேயே ரொம்ப நல்ல காலம் என்னுடைய காலம், அதற்கு அடுத்த காலம், அதற்கு அடுத்த காலம் அப்படின்னு சொல்லி 3 இதை சுட்டி காட்டியிருக்கிறாங்க. அல்லாஹ் கி காமில் ஹுசூரி பாயே ஹுவே ஹோங்கே. இந்த 3 காலத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே என்ன இருக்குது, எல்லாருமே பரிபூரணமான முன்னிலையை பெற்றவர்களாகவே இருப்பார்கள் என்று ஒரு சொல் குறிப்பிட்டாங்க. நாயகனேர் ஹர் ஹர் சஹாபி ஹிதாயத் கே சிதேரே, ஒவ்வொரு சஹாபாக்களும் நேர்வழி என்னும் நட்சத்திரமாக இருந்து கொண்டிருக்கிறார். ஜின்கி भी तुम इत्तिबा करोगे, அவர்கள நீங்க யார துயர்ந்தாலும் ஹிதாயத் அல்லாஹ் கி ஹுசூரி பா ஜாओगे என்ன இருக்குது. அல்லாஹ்வுடைய அந்த நீ யாரை நீங்க துயர்ந்தா கூட நேர்வழி என்ற அல்லாஹ்வுடைய ஹாசிரி முன்னிலை என்பதை நீங்கள் அடைந்திடுவீர்கள். யார் சஹாபாக்கள்லாம் ஒரு நட்சத்திரம் போன்றவர்கள், அவர்கள நீங்க யாரை துயர்ந்தா கூட உங்களுக்கு அந்த இது கிடைச்சிடும். டைரக்ஷன் சமாளிச்சு उसके बाद அதுக்கு பின்னால உலமா மேரே வாரிசு ஹோங்கே, உலமாக்கள் இருக்கிறார்களே அவர்கள் எனது அனந்தரவர்களாக ஆகுவார்கள். இந்த 3 காலத்தில் சொன்னார்கள், உலமாக்கள் எனது அனந்தரவர்களாக ஆகுவார்கள். வாரிசு யானே முஜ்சே ஹுசூரி பாக்கர், அவர்கள் என்னிலிருந்து அந்த ஹுசூரியை பெற்று उसको लोगों तक पहुंचाएंगे, அதை மக்கள் ஜனங்கள் வரை எட்ட வைப்பார்கள். அதுக்கு हुजूरी बारी ताला पैदा करने का काम கியாமத் கர்த்தே ரஹேங்கே. அந்த அல்லாஹ்வுடைய ஹாசிரியை உண்டாக்கக்கூடிய அந்த வேலை இருக்குகிறது, இந்த வேலையை கியாமத்து நாள் வரைக்கும் செய்துகிட்டே இருப்பார்கள். அவருக்கு பின்னால அப்படி ஆள் வந்துகிட்டே இருக்கும், செய்துகிட்டே இருப்பாங்க. என்னுடைய உலமா செய்வார்கள். जो हुजूरी पाएगा कामयाब होगा, அவர்களிடத்திலிருந்து அந்த ஹுசூரியை யார் இவன் பிடிக்கிறானோ, எந்த அடியான் பிடிச்சு கொள்வானோ அல்லாஹ் கா தோஸ்த் ஹோகா, அவன் அல்லாஹ்வுடைய சிநேகிதனாக ஆயிப்போயிடும். அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லியிருக்கிறார். இதற்கு அருகதை உடையவர்களாக ஆயிப்போயிடுவார்கள். இந்த ஆயத்து என்ன அறிந்து கொள்ளுங்கள். இன்ன அவுலியா அல்லாஹி, அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள் இருக்கிறார்களே அவர்கள் லா ஹௌஃபுன் அலைஹிம், அவர்களுக்கு எந்த விதமான பயமும் இல்லை, வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறானே, அந்த கட்டத்தை அடைத்துவார். சரி, जो हुजूरी नहीं पाएगा, ஒரு மனுஷன் அவர்கிட்ட என்ன பலன் அடையணும், அந்த மாதிரியான ஒரு பலனை அடைய இல்லை என்றால் ஓ ஹிசாப் கிதாபுமே ஹோகா, அது கேள்வி கணக்கு அங்க கேட்கப்படுமே. அப்போ பட்டோலையில இருக்கும் அது சமாச்சாரம். இவன் கேட்கல, இவங்க செய்யல, இது சரியா ஆகல, அவர் சொல்ற ஒரு சொன்னாரு இங்கிறவெல்லாம் அந்த பட்டோலையில எழுதியிருக்கும். அவன் பட்டோலையில எழுதி अगर वो अल्लाह की रहमत में आएगा, அவன் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலே அவனுடைய கிருபையிலே அவன் வந்துருவானியானா उसको जन्नत में दाखिल किया जाएगा, அவன் என்ன சொர்க்கத்திலே நுழைய வைக்கப்படும். சொர்க்கத்தில் வந்துட்டு जो बाईमान रहमत में नहीं आएगा, யார் வந்து ஈமான் கொண்டு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலே அவன் வர இல்லை என்று சொன்னா ஜஹன்னம் மே ஜலாக்கர், அவனை நரகத்திலே எரிச்சு ஜன்னத் மே தாখিল किया जाएगा, சொர்க்கத்துல மறுபடியும் அவன் நுழைய வைக்கப்படும். எந்த அளவு அவன் தவறு செய்திருக்கிறான் அதுக்கு தகுந்தாப்புல பனிஷ்மெண்ட் கொடுத்து அவனை சுத்தவானாக ஆக்கி சுத்தமாக ஆக்கி அப்புறம் சொர்க்கத்துக்கு நல்ல பிள்ளையாக்கி கொடாது, சொர்க்கத்துல கொடாது क्या जाए पढ़ो, याद रखिए, ஞாபகம் வையுங்கள். ஒளி வாரிச நபி, அவர்களே நபிமார்களுடைய அனந்தரங்கள். அன்பியா பனி இஸ்ராயில் கே நபியோं जैसे உலமா हैं, எப்பேர் கொண்ட உலமா அவர்கள் பனி இஸ்ராயில்களுடைய நபிமார்கள் இருந்தார்களே, அந்த நபிமார்களை போன்ற உலமாக்கள் அவர்கள். அந்த நபிகளை போன்றவர்கள் இந்த जो इल्म अमल के साथ, यार அவங்க
இல்மும் இருக்குது, அமலும் இருக்குது. இந்த ரெண்டுடனே அல்லாஹ்க்கு ஹுசூரி பாயகிலே அல்லாஹ்வுடைய முன்னடையையும் ஆதிரியையும் பெற்றிருக்கிறார். அது உள்ளவர்கள் அந்த इल्म अमल के साथ हुजूरी बारी ताला लोगों में पहुंचा रहे हैं. इल्म अमल இந்த ரெண்டுடனே அல்லாஹ் தாலாவுடைய ஹாதிரி ஹுசூரியே மக்களிலே என்ன இருக்குது சேர்க்கிறார்கள், எட்ட வைக்கின்றார்கள், எட்ட வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹகீகத்திலே வாஸ்தவத்திலேயே ஐசேஹி உலமாக்கு இப்படி கொண்ட உலமாக்களுக்குத்தான் உம்மத்தினே வாரிச நபி மானாக உம்மத்துகள் மக்கள் நபியனுடைய அனந்தரர் என்று சொன்னா இவருக்கு தான் சொல்லணும்னு அப்படி அவங்களுக்கு டைட்டில் கொடுக்குறாங்க. அவங்களுக்கே அம்மாரி ஒப்புக்கிறாங்க நபியனுடைய வாரிசு வரணும். அப்படி இல்லைன்னு சொன்னா சிறுஃப் இல்மு அமல் ரக்கனே வாழவுக்கு வெறும் இல்மு இருக்குது, அமலும் இருக்குது. அப்படி உள்ளவர்களுக்கு வாரிச நபி நஹீமானாகயா நபியனுடைய அனந்தரர்கள் என்று ஏற்றுக்கொள்ளப்படலை. ये बात हजरत मुजद्दद अल-फसानी शेख अहमद सरहंदी रहमतुल्लाहि अलैहि ने फरमाई. இந்த விஷயத்தை ஹஜரத் முஜத்தத் அல்-ஃபசானி ஷேக் அஹ்மத் சரஹந்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்குதா கிடைக்குதா अल्लाह हजरत गौस पाक रहमतुल्लाहि अलैहि फरमाया. மஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ஸல்லல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, தீன் சீஸே ஹோனி சாஹியே, மூணு வஸ்து வேண்டும் ஒரு மனுஷன் சரியானவனா இருக்கிறதா இருந்தா அவனுக்கு மூணு வஸ்து தேவை. ஒன்னாவது இல்ம், ரெண்டாவது அமல், மூணாவது இஹ்லாஸ் கலப்படுத்தல். इल्म हो और अमल ना हो. ஒரு மனுஷனுக்கு இல்மு இருக்குது, அமல் இல்லை. இல்மு இருக்குது, படிச்சு அதெல்லாம் பெரிய பெரிய படிப்பாடி எல்லாம் இருக்குது, டைட்டல் கீட்டெல்லாம் இருக்கு, அமல் இல்லை. இல்லை என்றா இல்மு பேசாயிடா. அப்ப அந்த இல்மு இருந்து பிரயோஜனம் இல்லாதது. அவர் இல்மோ அமல் ஹோ, ஒரு மனுஷனுக்கு இல்மும் இருக்குது, அமலும் இருக்குது, ரெண்டும் இருக்குது. இஹ்லாஸ்னஹோ கலப்பறது இல்லை, அல்லாஹ்வுக்காக ரெண்டு செய்யறது. அப்படி இல்லை என்று சொன்னா இல்மோ அமல் தோனோ பேகார் பேஃபாயிதா. இல்மோ அமலும் ரெண்டும் என்ன இருக்குது, வீணானதும் பிரயோஜனமற்றதாக தெரியும். இஹ்லாஸ் அல்லாஹ் தஆலா की हुस्न है. இஹ்லாஸ்னா என்ன, கலப்பறதுண்டா என்ன, அல்லாஹ் அல்லாஹ்வுடைய முன்னிலை, அல்லாஹ் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அல்லாஹ் முன்னாலே நிற்கிறான் என்ற கணக்கு அவருக்கு வரலன்னு சொன்னா அது அவரும் என்ன இருக்கு. फिर जो तीन खैर के जमाने कहलाए, பின்பும் மூன்று காலம் நல்ல காலம் என்று நான் ஸல்லல்லாஹு அவர்கள் சொல்லியிருந்தார்களே, उसमें हर फर्ज हुजूरी पाया हुआ था. அந்த காலத்துல அந்த அதுல உள்ள ஒவ்வொரு மனிதர்களும் அல்லாஹ்வுடைய முன்னிலையை அடைந்தவர்களா அதுதான் இருந்தாங்க. இங்க இஹ்லாஸ் இல்லைன்னா முன்னிலை இல்லை, கலப்புறது அமல் पाया हुआ था, அடைந்திருந்தார். उसके बाद जब लोग हुजूरी बेहुजूरी वाले हो गए, அதுக்கு பின்னாலே எப்பொழுது மக்கள் அந்த ஹுசூரியத்தெல்லாம் போய் बेहुजूरिயாக என்ன இருக்குது, முன்னிலையற்றவர்களாக எப்போ ஆயிட்டார்களோ तो अल्लाह ने सिर्फ हुजूरी पैदा करने वाली बड़ी बड़ी शख्सियतों को पैदा करवाया. அல்லா கேட்டான், நேர்லயே எதிரில் இருந்துகிட்டே அல்லா கேட்கிறான், தானுடைய டப்பல்லவா கேட்டான். எல்லாரும் ஆளு பலம் வாஸ்தவம் தான், நீ தான் எங்க போய் போட்டெல்லாம் தான் போட்டாங்க. அந்த ஹுசூரியத்து அந்த மாதிரி ஹுசூரி ஆகியிருந்தது. அந்த ஒரு ஹுசூரி இந்த மக்கள்ல தூக்குகிறார்கள். தெய்வத்தை பெரியார் यही जिंदगी में असल दौलत है. உன்னுடைய வாழ்க்கையில இது கிடைக்கிறதுதான் ஒரு பெரிய செல்வம் கிடைச்சா மாதிரி. அல்லாஹ்வுடைய ஆதிக்கம் கிடைச்சிருக்குதான் பெரிய செல்வம். इसी पर अल्लाह ताला बेहिसाब आखिरत में मुआमला फरमाएंगे. இதை பொறுத்து இதன் பேர்ல அல்லாஹ் தாலா கணக்கில்லாத ஒரு கூலிய அந்த கியாமத் நாளையில அல்லாஹ் தாலா கொடுப்பான். அதுக்காக வேண்டிய